முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் நிலக்கடலை போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப நிலக்கடலை வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இது பாருங்கள். இதை நல்லா வறுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் தொளிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதே வடக்கல்ல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், பொரியட்டும். வெங்காயம் ஒரு சின்ன சைஸு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வணக்கிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தவரங்காய், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம பொரியலுக்கு நார்மலாக சேர்த்துக்குமே குழம்பு பொடின்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் மல்லித்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வணக்கி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். அது வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பெரிய டம்ளரில். இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ நம்ம கடலை அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சுடு சாதத்தோடலாம் பிரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.